கேரளத்துல கீழடி அப்படின்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்துல ஒரு பையன் பிறக்கிறார். அவருக்கு பேர் தான் சங்கர அப்படின்னு பேரு. நம்ம ஆதிசங்கரன்னு சொல்லி சொல்லணும் இல்லையா? அவர்தான். பஜகோவிந்தம் அப்படின்ற பாட்டு எழுதுனவர் தான் சங்கரர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். So, அந்த ஆதிசங்கரர் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது குருகுலத்துல படிச்சிட்டு இருக்கார். குருகுலத்துல படிக்கும்போது தெரியும். பின்னாடி யாரோ பேசிட்டு இருந்தாங்க. So, அந்த குருகுலத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆஹ் பசங்க வந்து தங்கி படிச்சிட்டு இருப்பாங்க. தினமும் என்ன பண்ணுவாங்கன்னா பிக்ஷை எடுக்கிறதுக்காக போவாங்க. அவங்க எவ்வளவு பெரிய ராஜாவுடைய பையனா இருந்தாலும் சரி, பிக்ஷை எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு நியதி. ஏன் பிக்ஷை எடுக்கணும் அப்படின்னா அப்பதான் அவங்களுக்கு பணிவு வரும் அப்படிங்கிறது, சகிப்புத்தன்மை வரும் அப்படிங்கிறது. அதே போல கடவுளை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த மனப்பான்மை வளர்த்துப்பாங்க. நமக்கு எல்லாமே ரெடியா இருக்கு, வீட்டுல எல்லாம் ரெடியா இருக்கு அப்படின்னா நமக்கு கடவுளை ஞாபகமே வராது. நாம கஷ்டப்பட்டு செய்யணும், எல்லாமே கொண்டு வரணும் அப்படின்ற போதுதான் கடவுள் நம்ம நினைக்க ஆரம்பிப்போம். அப்படி பிக்ஷை எடுக்கிறதுக்காக அவருடைய குரு அவங்களை அனுப்பி வைக்கிறார். ஆதிசங்கர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒவ்வொரு வீடா பிக்ஷை எடுக்கிறதுக்கு போறார். ஒரு வீட்டுக்கு தான் போறார். ஒரு வீட்டுல போய் நிக்கிறாரு. மமதி பிக்ஷாங் தேஹி அப்படின்னு நிக்கிறார். அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அம்மாவோ ரொம்ப ஏழை, பரம ஏழை. அவங்க கிட்ட ஒண்ணுமே கிடையாது வீட்டுல. சாப்பிடறதுக்கு கூட அவங்க வீட்லயும் ஒண்ணும் கிடையாது. ரொம்ப எளிமையான வாழ்க்கை அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த பிரம்மச்சாரி பையன் வெளில வந்து நிக்கிறாரு, பிக்ஷை எடுக்கிறதுக்காக வந்து நிக்கிறாரு. பார்த்தா ரொம்ப தேஜஸ்வியா இருக்காரு. சிவபெருமானே வந்து இறங்கி நின்ன மாதிரி இருக்கு. சோ இந்த ஆதிசங்கரை பார்த்ததுக்கு அப்புறம் இவனுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த அம்மா. ஆனா வீட்டுல போய் பார்த்தா ஒண்ணுமே இல்லை கொடுக்கறதுக்கு. வெளியில வந்து கண்கள்ல கண்ணீர் விட்டு பாக்குறாங்க. தம்பி உனக்கு கொடுக்கணும்னு எனக்கு சந்தோஷமா இருக்கு, ஆசையா இருக்கு. ஆனா குடுக்கறது எங்க வீட்டுல ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் யோசிச்சாங்க, இல்ல ஏதோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, மறுபடியும் தேட ஆரம்பிக்கிறாங்க. தேடினதுல அவங்க வீட்டுல நெல்லிக்காய் வச்சிருக்காங்க. இந்த மலை நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் இருக்கும் இல்லையா? அந்த நெல்லிக்காய் வந்து ஊறுகாய் வைக்கிறதுக்காக வச்சிருக்காங்க. அந்த நெல்லிக்காய் 2 நெல்லிக்காய் கொண்டு வந்து அவங்க பிக்ஷா பாத்திரத்துல போட்டுட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு கண்கள்ல தண்ணீரோட என்ன பண்ணிட்டாங்க, என்னால இதுக்கு மேல குடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு உள்ள போயிட்டாங்க. ஆதிசங்கர் இதை பாக்குறார். பார்த்துட்டு அவர் நினைக்கிறார், இந்த உலகத்துல மனுஷங்க நிறைய செல்வம் இருக்கிறவங்க கூட என்ன பண்ண மாட்டாங்க, குடுக்கறதுக்கு தயங்குவாங்க. மனசே வராது, குடுக்கறதுக்கு மனசே வராது. ஆனா அப்படி இருந்து இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மனசு வந்திருக்கு. இது பெரிய விஷயம் இல்லையா? தனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னாலும் தன் கிட்ட உதவி அப்படின்னு கேட்டு வந்தவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்ற எண்ணம் இருக்கு இல்லையா? இந்த எண்ணத்திற்காக நாம் கண்டிப்பா இவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா அந்த க்ஷணமே அந்த வீட்டுக்கு வெளியிலேயே நின்று என்ன பண்றாரு அப்படின்னா லக்ஷ்மிய தியானம் செய்து லக்ஷ்மிய ஸ்துதித்து ஒரு பெரிய பாடல் எழுதுறார். அதுக்கு பேருதான் கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு ரொம்ப ஃபேமஸான ஸ்தோத்திரம். நமக்கு இன்னைக்கு அதெல்லாம் எங்க ஞாபகம் இருக்கு? நமக்கு சினிமா பாட்டு தான் தெரியும். ஆனா ட்ரெடிஷனலா பார்த்தோம், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா எல்லாருடைய வீட்லயும் காலையில சுப்பிரபாதம், விஷ்ணு சஹஸ்ரநாமம், அதே போல இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படிங்கிற ஸ்தோத்திரத்தை எல்லார் வீட்லயும் வந்து பாட வைப்பாங்க. எம்.எஸ். சுப்புலட்சுமி பாடி இருக்காங்க. சோ அதை வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லா வீட்லயும் ப்ளே பண்ணுவாங்க. குறைஞ்சபட்சம் நம்ம வீட்டுல அந்த அந்த மாதிரி சப்தம் எல்லாம் வந்தது அப்படின்னா லட்சுமி கடாட்சம் இருக்கும் அப்படின்ட்டு. லட்சுமி தேவி என்ன பண்றாங்க, அந்த க்ஷணமே நினைத்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு பெரிய சம்ஸ்கிருதத்துல பாடல், அழகான பாடல் எழுதுறாரு. அங்கம் ஹரேஹே புலக பூஷணம் ஆசயந்தி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான பாடல் எழுதுறார். லக்ஷ்மி தேவி ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த வீட்டுல இருக்கக்கூடிய கூரைய உடைச்சுக்கிட்டு நிறைய செல்வத்தை உள்ள கொட்டுனாங்களாம். அதான் கனக தாரா. தாரா அப்படின்னா மலை, வெள்ளம் மலை எப்படி ரொம்ப தாரையா கொட்டுமோ, மழை பெஞ்சது அப்படின்னா ரொம்ப எப்படி கொட்டுமோ அது போல கனகதாரா அப்படின்னா கணக்கம் அப்படின்னா தங்கம். சோ தங்க மலை கொட்டியது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதனால்தான் அந்த நாள் தான் என்ன சொல்றோம், நம்ம அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ இதுவும் அக்ஷய திருதி அன்னைக்கு தான் நடந்தது. So, நம்ம 3 நாள் பார்த்துட்டு இருக்கோம், பல்வேறு விதமான காரணங்களை பார்த்துட்டு இருக்கோம் அக்ஷய திருதியை ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படிங்கிறதுக்கும் அக்ஷய திருதிக்கும் இதுதான் சம்பந்தம். பெரிய தங்கமலை கொட்டியதான் நம்ம எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றோம் இல்லையா, தங்கமலை கொட்ட போகுது, தங்கமலை கொட்ட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. தங்கமலை எப்ப கொட்டும் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல தர்ம காரியங்களை பண்ணாதான். சிறந்த நபர் இல்லையா, வந்து நின்னவர் யாரு, ஆதிசங்கரர் அப்படின்ற உயர்ந்த ஒரு பக்தர். அவருக்கு தன்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னாலும் அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்தது இல்லையா? அந்த எண்ணத்திற்காக என்ன பண்ணாங்க, லட்சுமி தேவி கொடுத்தாங்க. அதனால கடவுள் நமக்கு எப்பயும் கொடுப்பாரு. எப்ப கொடுப்பாரு அப்படின்னா நாம் எப்ப மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கோ அப்பதான் என்ன பண்ணுவார், நமக்கு அவரு கொடுக்க ஆரம்பிப்பார். எல்லாம் வாங்கி 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 உள்ளேயே வச்சுக்கிட்டு நான் கொடுக்க மாட்டேன், யாரும் கொடுக்க மாட்டேன், நான் ஒருத்தனை அனுபவிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த செல்வம் வராது.
அப்படியே அந்த செல்வம் வந்தாலும் அந்த செல்வத்தினால அவங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது. வீட்டுல அவங்க சந்தோஷமா இருக்க முடியாது. அந்த செல்வத்தை வச்சு அவங்க சந்தோஷமா இருக்க முடியாது. அதனால இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படிங்கிற இந்த ஸ்தோத்திரத்தை என்ன பண்ணலாம், நம்ம ஷாப்ல வேணா ப்ளே பண்ண முயற்சி பண்ணலாம். தினமும் கூட நீங்க ப்ளே பண்ணலாம். ரொம்ப நல்லது. குறிப்பா இது வந்து தங்கத்துக்கு சம்பந்தமானதா இருக்கிறதுனால கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிரசித்தமானது. ட்ரெடிஷனல் பீப்புள் நல்லா தெரியும். இத வந்து நீங்க ப்ளே பண்ணீங்க அப்படின்னா, நெறைய பேர் இத அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. பரவாயில்லையே இதெல்லாம் இன்னைக்கு ப்ளே பண்றீங்களே அப்படின்னு சொல்லி. ஏன்னா இன்னைக்கெல்லாம் யாருக்கும் இது தெரியறது கிடையாது. ஆனா ரொம்ப நல்லது. அந்த மந்திரத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. சோ கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது சர்ச் பண்ணி பாருங்க. எனக்கு மெசேஜ் பண்ணுங்க பார்க்கலாம். இன்னைக்கு யாராவது சர்ச் பண்ணிட்டு. சோ அதே போல அ இத பற்றி நான் பேசியும் இருக்கேன். இங்க பார்த்தீங்கன்னா என்னுடைய பேரு கீழ வம்ஷிதாரிதாஸ் பிவிகேஎஸ் அப்படின்னு வரும் இல்லையா? இதுதான் என்னோட யூடியூப் சேனல். நீங்க போய் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, இதுல வந்து கனகதாரா ஸ்தோத்திரத்த பத்தி, இந்த விஷயத்த பத்தியும் பேசியும் இருக்கும். அதையும் என்ன பண்ணுங்க முடிஞ்சா கேட்டு பாருங்க.